ஸ்கிரீன்ல காட்டுங்க தம்பி. அதை இப்ப ஸ்கிரீன்ல தெரியுதா ஒரு படிவம்? இதுதான் இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய படிவம். இந்த படிவத்துல என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, லெப்ட்ல வாக்காளரின் பெயர், வாக்காளர் அடையாள அட்டை எண், முகவரி இதெல்லாம் முன்பே அச்சடிக்கப்பட்டிருக்கும். ரைட்டா? ஒரு QR கோடு இருக்கும். உங்களுடைய பழைய போட்டோ அதுல இருக்கும். ஏற்கனவே உங்களுடைய புதிய போட்டோவை ஒட்டணும். ரைட்டா? ஒட்டிட்டு இப்ப கீழே கேக்குறாங்க பாருங்க, பிறந்த தேதி, ஆதார் எண், நீங்க விருப்பப்பட்ட ஆதார் எண்ணை கொடுக்கலாம். உங்களுடைய அலைபேசி எண், தந்தை அல்லது பாதுகாவலர் பெயர், சன் ஆஃப் ஆர் டாட்டர் ஆஃப் அல்லது கேர் ஆஃப் அப்படி போட்டுக்கணும். அதுல போயிட்டுக்கிட்டு தந்தை பாதுகாவலின் வாக்காளர் அடையாள அட்டை எண், அப்பாவுக்கு ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருந்துச்சு, அவருக்கு ஓட்டர் லிஸ்ட்ல நம்பர் இருந்துச்சுன்னா அதை போடலாம். தாயின் பெயர், தாயின் வாக்காளர் அடையாள அட்டை எண், கணவர் மனைவி பெயர் தேவையானால், கணவர் மனைவியினுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் இருப்பின், இதெல்லாம் பார்க்கணும்னு போட்டாங்க. சார் நல்லா தானே சார் இருக்கு, நீங்க கூட என்னமோ சொன்னீங்க பயங்காட்டுற மாதிரி இருக்குன்னு. அப்படிலாம் ஒண்ணு இல்லையா சார் அப்படின்னா, அதுக்கு கீழே ஒண்ணு பாருங்க, அதான் ஆப்பு. கீழே தெரியுதா? முந்தைய சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் உள்ள விவரங்கள் வாக்காளர் நிரப்ப வேண்டியது. அதாவது இப்ப நீங்க நல்லா கேட்டுக்கணும், புரியுது? அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்ப நீங்க ஒரு ஊர்ல இருக்கிறீங்க, ஏதோ ஒரு ஊர்ல சென்னையிலயோ மதுரையிலயோ திருச்சிலயோ இருக்கீங்க. போன தேர்தலுக்கு ஓட்டு போட்டுருப்பீங்க, அதுக்கு முந்தின தேர்தலுக்கு ஓட்டு போட்டுருப்பீங்க, அதுக்கு முந்தின தேர்தலுக்கு ஓட்டு போட்டுருப்பீங்க. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. இந்த ஃபார்ம்ல ஐயா உன் பேரை சொல்லு, உன் ஓட்டர் ஐடியா சொல்லு, உன் போட்டோ புது போட்டோ மட்டும் கொடு அப்படின்னு கேட்டா பிரச்சனை இல்லை. இப்ப என்ன சொல்றாங்க, இது போதாது, இதற்கு முந்தைய இதே மாதிரி இதற்கு முன்பாக ஒன்று நடந்துட்டுல அத பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி, முந்தையன்னா எந்த வருஷம் சார்? போன வருஷமா, அதுக்கு முந்தின வருஷமா, அதுக்கு முந்தின வருஷமா? தமிழ்நாட்டுல மொத்தம் 234 தொகுதி இருக்கு. இந்த 234 தொகுதியில குறிப்பிட்ட 197 தொகுதிகளினுடைய வாக்காளர்கள், மொத்தம் 234 தொகுதி இருக்கு. இதுல குறிப்பிட்ட 197 தொகுதிகளினுடைய வாக்காளர்களுக்கு 2002 படி, 2002க்கு முன்னாடி நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. 2002க்கு அப்புறம் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் சேர்க்கப்பட்டிருக்குமே என்று சொன்னால், இந்த 197 தொகுதிகளிலும் உள்ளவர்கள் இந்த கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணணும். என்னன்னு? வாக்காளர் பெயர், வாக்காளர் அடையாள அட்டை எண், உறவினரின் பெயர். அதாவது 2002ல நீங்க உங்க அப்பா பேரை கொடுத்திருந்தீங்கன்னா அது அதுல எழுதணும். நீங்க உங்களுடைய கணவர் பேரை கொடுத்திருந்தீங்கன்னா அதுல எழுதணும். உறவு முறை, மாவட்டம், மாநிலம் எல்லாத்தையும் எழுதிட்டீங்க. இதுல என்ன சார் கஷ்டம்? அதுலதான் பிரச்சனை இருக்கு. இப்ப கீழே உறவின் பெயர் ஒண்ணு போட்டிருக்காங்க பாருங்க. இதுல இப்ப நான் எங்க அப்பா பேரை கொடுத்திருக்கேன்னு வைங்க. அப்கோர்ஸ் எங்க அப்பா பேரை தான் கொடுத்திருப்பேன். ஒரு பெண் இருக்கிறாங்க, திருமணம் ஆயிருக்கும், கணவர் பேரை கொடுத்திருப்பாங்கன்னு வைங்க. இப்ப என்னுடைய தந்தையார் இறந்து போய்விட்டார், என்னுடைய அப்பா இறந்து 4 வருஷம் ஆகுது. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, கீழே எழுதும் போது வாக்காளர் பெயர் என் பேரை எழுதிடுவேன், உறவினரின் பெயர் எங்க அப்பா பேர் எழுதி கீழே உறவு முறை அப்படின்னு எங்க அப்பா பேரை போடுவேன். போட்டுட்டு பேரை எழுதிட்டு கீழே உறவு முறை, தந்தை